அப்படின்னும்போது அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், அவர் இன்னமும் அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் ஃபீல் பண்ணவே இல்லை, பாலச்சந்தர் சாரோட ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கிறாரு. இன்னும் மறக்கவே மாட்டேன். ஏன்னா அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு பாருங்க ஃப்ரெண்டோட பொண்ணுங்க. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிற காரணம். ரஜினி சார் அவரை பற்றி எவ்வளோ பேசினாலும் கம்மி. இஸ் அ கிரேட் ஹியூமன் பீயிங். அது ஏங்கிறது நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அதை சொல்லாதீங்க வெளியேன்னு சொன்னாங்க, பட் அதை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் பர்சனல் தான் அது. ஸோ இந்த படம் வந்து நான் எனக்கு வரும்போது எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என் பையனோட அம்மா என்கிட்ட பேசுகிறாங்க. நான் நீ இந்த படம் பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்க. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டேன். இல்லை ரஜினி சார் கூப்பிட்டாரு, இந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு வந்ததா அப்படின்னு. ஆமாம் வந்திருக்கு. அவர் என்கிட்ட கேட்டார், ரஜினி என் பையனோட அம்மாவோட பேர் ரஜினி. ஸோ ரஜினி இந்த மாதிரி என் பொண்ணு சொல்லியிருக்கா விஷ்ணு வந்து இந்த கதாபாத்திரம் பண்ணால் நல்லாயிருக்கும் அங்கிள், நானும் அந்த படத்தில் நடிக்கிறேன், ஓகே அம்மா உனக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதை நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு பாருங்க ஃப்ரெண்டோட பொண்ணுங்க. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிற காரணம். அந்த ஃப்ரெண்டை வந்து மதித்து அந்த பொண்ணை மதித்து அவரை கூப்பிட்டு அதை கேட்டிருக்கிறாரு. இதை நான் சொல்லுமா இல்லையே, சொல்லிடக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது, பட் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டார் இருக்கிறது காரணமே அந்த மனசு தான். அண்ட் அது வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஆக்சுவலாக. அது அவர் கேட்டாருங்கிறது அந்த வேல்யூ வந்து கொடுத்துருக்காரு பாருங்க. ஸோ இட் இஸ் வெரி ரொம்ப இமோஷனல் ஃபில்ம். எனக்கு அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் என் பையனோட அம்மா விஷ் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷம். நான் சார்கிட்ட சொன்னேன், சார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார், சூப்பர் சார் அப்படின்னு சொன்னேன். ஸோ நீ ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணு அப்படின்னாங்க. ஸோ அதுதான் ரஜினி சார் என்னை பொறுத்த வரைக்கும். மற்றபடி ரஜினி சார் பற்றி நிறைய பேசலாம். அவரோட ஸ்டைல், கரிஸ்மா, அதுக்கு அடிச்சுக்கிறதுக்கு அதுக்கு எனக்கு தெரிஞ்சு அது அது ஒரு ட்ரீம் மாதிரிங்க. அவரை நேரில் அதை பார்க்கறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ட்ரீம். நம்ம எல்லாரும் வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்த்து கைத்தட்டி விசில் அடிச்சிருக்கோம். பட் அது நேரில் நாங்கள் பார்க்கும்போது, நானும் விக்ராந்த் வந்து அவர் ஃபர்ஸ்ட் ஷாட்டில் தங்கதுரை உட்காந்துருந்தார். பாம்பேல எங்களுக்கு ஷூட்டு ஃபர்ஸ்ட் ஷாட்டே வந்து ஆக்ஷன் ஒரு சீக்வன்ஸ் சொன்னால் அதில் ஃபர்ஸ்ட் ஷாட் அவர் வாக் தான். ஸோ நாங்கள் 3 பேர் ஓரமாக சேரை போட்டு அந்த வாக்கை நேரில் பார்த்து ஒருத்தருக்குள்ளே பேசிகிட்டு இருந்தோம். பா என்னடா இப்படி இருக்காரு அப்படின்ட்டு. ஸோ அதான் அது அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இந்த படத்தில் வந்து அவரோட சாரோட வந்து நாங்கள் ஃபஸ்ட் கண்ணை முன்னாடி பார்த்தோம். அண்ட் விஷ்ணுனாலே நல்ல கதை, விஷ்ணுனாலே படம் ஹிட் ஆகும், விஷ்ணு நல்ல கதை ஆட்டோமேட்டிக்காக விஷ்ணு தேடி வரும், அதுதான் உன் அடையாளம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்வர்சேஷன் என்கிட்ட சொன்னார். ஸோ எனக்கு வந்து என் அடையாளத்தை காமிச்சிருக்கிறாரு நல்ல ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ அதை இன்னமும் நான் எஃபர்ட் எடுத்து இன்னமும் நிறைய நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணுங்கிறது எனக்கு ஒரு கன்விக்ஷன் வந்திருக்கு. இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் அதை அக்னாலேஜ் பண்ணும்போது நம்மளோட கான்ஃபிடென்ஸே வேறு லெவலுக்கு போகும். அது அவருக்கு பண்ணணும்னு அவசியமே கிடையாது, அதுதான் அவரோட மனசு. அந்த மனசுக்கு தான் அவர் இந்த இடத்துல நிற்கிறாரு. எஸ்பெஷலி படுற கஷ்டம் சினிமாவில் ஒவ்வொரு படத்தில் வந்த புதுசில் இந்த ஓப்பனிங் வருமா, ஆள் வருவாங்களா, ஏன்னா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஓப்பனிங்கிறது ஒன்று ஈவினிங் ஷோவில் தான் டாக் ஆரம்பிக்கும். அந்த நாட்கள்லேருந்து இன்னைக்கு நாங்கள் வந்து ஒன்றா லால் சலாம் மாதிரி ஒரு படத்தில் நடிக்கிறோம். என்ன எங்களுக்கு ஒரு சந்தோஷம்னா ஒரு கவலையே கிடையாது, நிம்மதியாக தூங்குவோம். ஓப்பனிங் கண்டிப்பாக வரும், அது எங்கனால இல்லைன்னு எங்களுக்கு தெரியும், தலைவர்னால தான். ஆனால் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ரிலீஸஸில் நான் ரொம்ப நிம்மதியாக தூங்க போகிறேன். நைட்டு காலையில் தேட்டரில் கூட்டம் வந்துடும், வந்து படம் பார்த்தாங்கன்னா இதை கண்டிப்பாக ஹிட் ஆகுங்கிறது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா படத்தோட கண்டென்ட் அப்படி இருக்கும். அப்புறம் தலைவர், இந்த படத்தோட எனக்கு பிக்கஸ்ட் டேக்அவே வந்து இந்த படத்தோட லேர்னிங் ஒன்று, அப்புறம் சார்கிட்டேருந்து கிடைச்ச அப்ரிசியேஷன். எனக்கு என் மேலே கான்ஃபிடென்ஸே இருக்காது எப்போ போனாலும். ஏன்னா வெற்றி அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சுன்னா அது மாற்றிடும் எல்லாத்தையும். பட் அது இல்லை அப்படின்னும் போது நம்ம கரெக்டாக பண்ணுறோமா தப்பாக பண்ணுறோமான்ற ஒரு டவுட்லேயே தான் இருப்பேன். ஆனால் சார் என்னை வந்து 2-3 தடவை கூப்பிட்டு சொன்னார், இவர் வெரி வெரி குட் ஆக்டர், ரொம்ப நல்லா பண்ணுறேன் அப்படின்ட்டு. அது வந்து அவர் யோசிக்கலாம் மாட்டார், அப்படியே ஆன் ஸ்பாட் கைத்தட்டி நம்மளுக்கு ஒரு சீனில் வந்து என்னை கட்டி பிடிச்சி அவ்வளோ பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்லி அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. என்ன மட்டும் இல்லை, யார் நல்லா பண்ணாலும் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு அப்படியே அடுத்த நாள் அந்த படம் முடிச்சு அடுத்த இன்னொரு படம் போகிறேன், கேமராவை ஃபேஸ் பண்ணுறேன், அப்படியே பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஸோ
அவர் கூட நடித்த அந்த 30+ டேஸ் வந்து லைஃப்பில் மறக்க முடியாது. அவர்கிட்ட நான் இன்னொன்று ரொம்ப முக்கியமாக பார்த்தது வந்து, சார் இன்னும் வந்து அவர்கிட்ட நான் நிறைய பேச சான்ஸ் கிடைக்கும் போது நிறைய கேள்வி கேட்பேன் சார்கிட்ட. சார் ஓப்பனாகவே கேட்டேன், சார் எனக்கு திருப்பிலாம் என்ன அவங்கள பார்ப்பனான்னு கூட தெரியாது, சில விஷயங்கள்லாம் கேட்கலாமா சார்? நான் கேளுங்க அப்படின்னாரு. அப்போ நான் வந்து, சார் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களே சார், ஏதாவது ஒன்று போட்டிக்கிட்டே இருக்கீங்களே சார் மைண்டில் அப்படின்னும் போது அவர் சொன்னார், இந்த சீன் எவ்வளோ நேரம் எடுப்பாங்க விக்ராந்த் அப்படின்னாரு. நான் சொன்ன ஒரு 1 hour சார், சின்ன சீக்வன்ஸ் சார் 1 hourல எடுத்துருவாங்க. இந்த 1 hourல வந்து நம்ம 10 seconds வேஸ்ட் பண்ண முடியாது. நமக்கு அப்புறமும் இந்த சீன்ஸ்லாம் வந்து அப்போ ஓடிக்கிட்டே இருக்கும். இது வந்து எனக்கு வந்து பாலச்சந்தர் சார் சொல்லி கொடுத்தது. என்னை திட்டிக்கிட்டே இருப்பார். நான் சொல்லிக் கொடுக்குறத நடிக்கிறதுக்கு 100 பேர் இருக்கிறான். ரஜினிகாந்த் என்ன பண்ணுறாரு, ரஜினிகாந்த் இந்த சீன் எப்படி பியூட்டிஃபுல்லாக ஆக்குறாரு அப்படிங்கிறது எனக்கு அந்த குரல் எனக்கு வந்து டெய்லி ஒரு நாளும் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படின்னும்போது அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் ஃபீல் பண்ணவே இல்லை, பாலச்சந்தர் சாரோட ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கிறாரு, இன்னும் கற்றுக்கிட்டே இருக்காரு. தம்பிராமையா சார் சொன்ன மாதிரி ஃபிஜிட்டியாக இருப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அதாவது அவர் 5-6 படம் பண்ண ஹீரோ எப்படியாவது ஒரு ஸ்டெப்பு மேலே போயிடணும், இன்னும் ஒரு ஹிட்டு கொடுத்துட்டு நம்ம அப்படியே அந்த லெவலுக்கு போயிடணுன்ற மாதிரியே இருக்காங்க இன்னும். அவரோட டிசிப்ளின், அவரோட சிம்பிளிசிட்டி, இதெல்லாம் வந்து அன்மேட்ச். அவர் இன்னொன்று கண்டிப்பாக போய் மேம் சொல்லியிருப்பாங்க, இந்த கேரக்டர், ஏன்னா நான் பண்ணுற கேரக்டர் வந்து இண்டஸ்ட்ரியில் எவனா இருந்தாலும் பண்ணுவான், டவுட்டே கிடையாது. அவ்வளோ பேர் பண்ணி கேட்டு நிறைய நோ சொன்ன கதைகள்லாம் நான் கேட்டிருக்கேன். பட் அது எனக்கு அமைஞ்சிருக்குன்றது வந்து உண்மையாகவே என்னோட ஃபேமிலியோட ப்ரேயர்ஸ்ன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ சார் வந்து நான் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றிகள். லைக்கா, சுபாஷ் கிரண் சார், எங்களோட ஃபேமிலி மெம்பர் மாதிரி இருக்கிற தமிழ்குமரன் சார், இவங்க எல்லாருக்கும் நன்றி.